ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கோம். பெங்களூரில் இருந்து கர்நாடகாவோட ஆன்மீக சுற்றுலாத்தலங்களான குக்கே சுப்பிரமணியா, தர்மஸ்தலா, உடுப்பி, கொல்லூர், முருடேஸ்வர், ஸ்ருங்கேரி, ஒரநாடு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகிறோம். நாம் இப்போது பெங்களூர் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து கேப் மூலிமா நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா குக்கே சுப்பிரமணியா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த குக்கே சுப்பிரமணியா, தர்மஸ்தலா, கொல்லூர் இதெல்லாம் எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போய் போகிறது தான் ஈஸி. அங்கேருந்து நியரஸ்ட்டு ஒரு 150 கிலோமீட்டர்லேயே இந்த சுற்றுவட்டாரத்துலேயே இந்த கோயிலெலாம் வந்துடும், ஈஸியாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், ட்ரெயின் வசதி இல்லைன்றதால நமக்கு ஸ்லீப்பர் பெர்த் கிடைக்கலன்றதால பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து போகலான்னு பிளான் பண்ணோம். பட் பெங்களூர்லேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது காட் ரோடு, அந்த சக்லேஷ்பூர் காட் ரோடு வழியாக போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சக்லேஷ்பூர் காட் ரோடு தான். கிட்டத்தட்ட மலை மேலே ஏறி இறங்கி போகும்போது ரொம்ப ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து 317 கிலோமீட்டர் தூரத்துலையும், மங்களூர்லேருந்து 105 கிலோமீட்டர் தூரத்துலையும் தான் இந்த குக்கே சுப்பிரமணியா இருக்குது. இங்கேருந்து தர்மஸ்தலா பக்கத்தில் 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தர்மஸ்தலா கோயிலும் வந்துடும். நாம் ஃபஸ்ட்டு இப்போ குக்கே போய்ட்டுறதுக்காக இப்போ நம்ம சக்லேஷ்பூர் காட் ரோடு தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த காட் ரோடில் ட்ரெயின் போவோம். ஆக்சுவலாக யஷ்வந்த்பூர்லேருந்து கார்வார்பூர் எக்ஸ்பிரஸ் போகிங்கன்னா குக்கே சுப்பிரமணியா ரோடு அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும். அங்கேருந்து ஒரு 1/4 ஹவர் பஸ் இருக்கும். அவங்க பஸ்லேயோ ஆட்டோலேயோ இருக்கும். ஏன்னா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அடைஞ்சிடலாம். நம்ம இந்த சைடு போகிறோன்றதால பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்தது காட் ரோடு போகும்போது. நம்ம போகும்போது ஈவினிங் மழை வேறு வந்துடுச்சு பாதி தூரத்தில். அதனால் ஒரு மான்சூனில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. இதெல்லாமே அந்த குக்கே போகிற காட் ரோடு தான். குக்கே பார்த்திங்கன்னா தட்சிண கன்னடா அப்படின்ற மாவட்டத்தில் தான் இருக்குது. அதாவது குடகு மலைத்தொடர் அங்கேருந்து ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகிறது தான் அந்த கோயில் இருக்குது. போகிற வழி எல்லாமே பச்சை பசுன்ற ஒரு பசுமை காட்சியாக தான் இருக்கும். எல்லாமே மலை மேலே ஏறி இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ மழை வந்துடுச்சு, நம்ம குக்கே நெருங்கிட்டோம். இங்கே தங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ், ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. தேவஸ்தான ஹோட்டலும் இல்லை இருக்குது. அது ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் வந்தாலே கிடச்சிரும். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குமாரதாரான்ற ஒரு நதி ஓடும். அந்த நதியில் குளிச்சுட்டு தான் போய் இந்த குக்கே சுப்பிரமணியா தரிசிக்கணுன்றது ஒரு பழங்காலத்து விதியாக இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நதிக்கரைக்கும் கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸு. இதெல்லாம் தேவஸ்தான காட்டேஜு. நம்ம கோயிலுக்கு வரும்போது நல்லா மழை பெஞ்சதால், கொஞ்சம் மழை விட்டதால் கொஞ்சம் நல்லா இருந்தது கிளைமேட்டு. எல்லாமே சொன்னாங்க அந்த சைடு போகும் மான்சூனில் போய் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க. நாங்கள் சரி இந்த சம்மர் ஹாலிடேஸில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டோம். பட் இந்த குக்கே சுப்பிரமணியாவில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில், பெரிய விநாயகர் கோயில் ஒன்று இருக்குன்றாங்க, ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குன்னாங்க. பட் நம்மளுக்கு டைம் கிடையாது. இந்த கோயிலை முடிச்சுட்டு நம்ம அன்றைக்கி நைட்டே தர்மஸ்தலாவில் போய் ஸ்டே பண்ணணுன்றதால நம்ம இந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ இருக்கிற இந்த சுப்பிரமணியா கோயில் வந்து நடுவில் கட்டப்பட்ட கோயில் தான். பட் இதுக்கு முன்னாடி கட்டின ஆதி சுப்பிரமணியான்ற கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது, அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டப்பட்ட கோயில் தான். இதுக்கு பின்னாடி பார்த்துருக்கிற சேஷமலைன்னு சொல்கிற அந்த மலைத்தொடர் பார்த்திங்கன்னா பாம்பு வந்து கொடை விரிச்சா மாதிரி, இந்த கோயிலுக்கு வந்து கொடை விரிச்சா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு எப்படின்னு பார்த்தோன்னா, தேவலோகத்தில் இருந்த இந்த நாகங்கள் எல்லாத்தையுமே வந்து கருடன் வந்து திருத்தும் போது அதெல்லாம் வந்து தன்னை காப்பாற்றும்படி சிவபெருமான்கிட்ட போய் கேண்டும்போது சிவபெருமான் வந்து குக்கேக்கு போகணுன்னா அங்கே வந்து முருகர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி அங்கேருந்து வந்து அந்த நாகங்கள்லாம் வந்து இங்கே பாதாள லோகத்தில் போய் தங்கி முருகர்கிட்ட அடைக்கல் அடைஞ்ச இடம் தான் இந்த குக்கே சுப்பிரமணியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலை நாகம் இருக்கும். அதுக்குள்ளே தான் முருகரோட சிலை இருக்கும், சின்ன சிலை இருக்கும். பட் நம்ம பார்க்கும்போது நாகம் தான் பெருசாக கண்ணுக்கு தெரியும். சிலர் முருகரோட விக்கிரகம் உள்ளே இருக்கிறது தெரியாது, அவ்வளோவா பார்க்க முடியாது. ஆதி சுப்பிரமணியாலே அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது பழைய காலத்து கோயில். அதாவது கோயில் பார்த்திங்கன்னா கேரளா டைப்பில் தான் இருக்கும். ஓடுகள் வேந்து தான் அழகாக இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாகதோஷத்துக்கான பரிகாரங்கள் நிறைய செய்வாங்க. நாகதோஷம், ராகு கேது தோஷத்தோட பரிகாரங்கள் எல்லாமே இந்த கோயிலில் செய்வாங்க. நாம் இப்போது ஆதி சுப்பிரமணியாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பெரிய கோயிலை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அதுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குமாரதாரா நதி ஓடுது கீழே. இந்த நதியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீடு கட்டணுன்றதுக்காக கற்கள் அடுக்கி வச்சுட்டு போவாங்க. நிறைய பேர் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பார்க்கில் தான் வந்து அந்த நாகதோஷத்துக்கான பூஜைகள்லாம் செய்கிற இடம் இது உள்ள தான். இதுக்குள்ளே போனால் அந்த
வாசுகி பாம்பு வந்து பாதாளத்துக்குள்ளே தங்கி சிவனை வழிபட்ட இடம் இருக்குது. நம்ம போகும்போது மழை பெஞ்சதால என்னவோ தெரில, அந்த பில்டிங் மேலே தான் ஒரு மயில் வந்து உட்காந்து கத்திட்டு இருந்தது. நாமளும் அதை பார்த்துட்டு அப்படியே தரிசனத்துக்காக ஆதி சுப்பிரமணியா உள்ளே போனோம். இது உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஷர்ட்டு எல்லாமே பனியெலாம் கட்டிட்டு தான் உள்ளே போனோம். வேஷ்டி துண்டு போட்டு போகலாம், இல்லை பேண்ட்டு மட்டும் கூட போட்டு போகலாம். நாங்களும் கோயில் போகும்போதே கூட்டம் போயிட்டு இருந்தது. கோயில் கூட்டமாக இருக்குன்னு நினச்சோம், பட் கூட்டம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஈவினிங் 5 மணி போல் போனோம். அதாவது காலையில் நாங்கள் இங்கேருந்து சதாப்திலேருந்து கிளம்புனோம். அங்கே சதாப்தி 10:30 மணிக்கு போச்சு. அங்கேருந்து கேப் எடுத்துகிட்டு கேபில் கிளம்பும்போது இங்கே ஈவினிங் மழைலாம் வரவே 5 மணி ஆகிடுச்சு எங்களுக்கு வரத்துக்கு. நாங்கள் கோயிலுக்குள்ளே கூட்டம் போனால் கூட்டமே இல்லை. நாங்கள் கிட்ட எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே சாமியை பார்த்துட்டு வெளில வந்துவிட்டோம் ஃப்ரீயாகவே. கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேமரா எதுவும் அலோடு கிடையாது. கோயிலுக்கு வெளியில் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த கர்நாடகா ட்ரிப்பில் எல்லா இடத்துலையும் வந்து கேமரா வந்து கோயிலுக்கு வெளிப்பக்கத்துலேயோ அந்த வெளிப்பிரகாரத்துலேயோ ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுலாம் அலோவ் பண்ணுறாங்க, யாருமே தடுக்கலை. பட் கோயிலுக்குள்ளே மட்டும் அந்த ஒரு சர்டன் பிளேஸ்க்கு அப்புறம் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்ற போர்டு வச்சுருக்காங்க, யாரும் யூஸ் பண்ணல. இதுதான் வந்து அந்த நாகதோஷம் அந்த பரிகாரங்கள்லாம் செய்கிற இடம். நாம் இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து இப்போது சுப்பிரமணியா கோயில், அந்த புதுசாக கட்டப்பட்ட கோயிலுக்கு போகிறோம். அந்த புது கோயிலும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னே பழமையான கோயில் தான். இது அதை விட ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில். இங்கே ஆதி சுப்பிரமணியான்றது புராணப்படி முருகர் வந்து தாரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலில் அந்த ரத்தத்தை வந்து இந்த குமாராதார தீர்த்தத்தில் தான் கழுவியிருக்காரு. அதனால தான் இந்த தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா நிறைய பாவங்கள் நற்பலங்கள் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் முருகருக்கு தேவேந்திரர் வந்து தேவசேனாவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் இங்கே தானா. இதுக்கு பின்னாடி இருக்கிற குமாரமலையில் தான் அந்த திருமணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. கோயில் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் மாதிரி தான் ராஜகோபுரம் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா கேரளா டைப்பில் இருக்கும் கோயில். தேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் உடுப்பி இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தேர் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொல்லூர், உடுப்பி, ஸ்ருங்கேரி இங்கெல்லாம் தான் தேர் வந்து இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் தேர் பார்க்குறதுக்கு. கோயில் வாசல்லையே வந்தீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் நம்மளுக்கு எதாவது சேவை டிக்கெட் வேணுமா இல்லை அந்த பரிகார பூஜை டிக்கெட் வேணுமா வாங்கிட்டு தரிசனத்துக்கு போகலாம். பெருசாக கோயில் லைன்லாம் எதுவும் இருக்காது, ஃப்ரீயாக தான் லைன் போகும் ஓரளவு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை பார்த்திங்கன்னா வானம் மழை பெஞ்சு முடிஞ்சோன்னா அந்த மேகங்கள் எல்லாம் மழையை தொட்டுட்டு போகிறது அழகாக தெரியும். மேலும் கோயிலோட நிறைய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் லிங்க்லாம் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் இந்த குக்கே சுப்ரமணியாவை பார்த்துட்டு இங்கேருந்து தர்மஸ்தலா கிளம்பணும். கிட்டத்தட்ட நம்ம கிளம்பும் டைம் பார்த்திங்கன்னா 5:45 இருக்கும். இங்கேருந்து தர்மஸ்தலா 45 கிலோமீட்டர் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருந்தது, காட் ரோடு மாதிரி தான் இருந்தது. கிட்ட நேரஸ்ட் நாங்கள் போவோம் தனியாக தான் நாங்கள் மட்டும் எங்கள் வண்டி மட்டும் தான் போகிற மாதிரியே இருந்தது. நிறைய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் பஸ் வரும். இது வந்து அந்த பெங்களூர்லேருந்து மங்களூர் போகிற ஹைவே ரோடு. ஃபுல்லாகவே ஹைவே ரோடு. இங்கே வந்து காட்டு மேலே போகிறதால மலை மேலே ஏறி இறங்குறதால கொஞ்சம் ரோடு பெருசாக தான் இருக்கும். ரோடு நல்லா தான் இருந்தது. அங்கேருந்து நாங்கள் தர்மஸ்தலா போகிற வழியில் சௌதன்கா அப்படின்ற மகா கணபதி கோயில் ஒன்று இருக்குது, விநாயகர் கோயில். அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பார். அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. நாங்கள் நியரஸ்ட்டு அங்கே போகும்போது மணி பார்த்திங்கன்னா 7-7:15 இருக்கும். இதுதான் சௌதன்கா ஸ்ரீ மகாகணபதி டெம்பிள். இங்கே வந்து விநாயகர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பார். இதுவும் அந்த கர்நாடகத்தில் மிகப்பெரிய விசேஷமான கோயில். இங்கே எல்லோரும் விநாயகருக்கு வந்து வெள்ளரிக்காவை தான் படைச்சிட்டு இருந்தாங்க, வாழைப்பழத்துக்கு பதிலாக. அது இல்லாமல் கோயிலில் வந்து நிறைய பேர் நிறைய மணி கட்டியிருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல, அது யாராவது தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். பட் நம்ம இந்த ட்ரிப்பில் நம்ம பார்த்த 2வது கோயில், முதல் கோயில் வந்து சுப்பிரமணியா, அடுத்து சௌதன்கா. இதை நம்ம முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம அடுத்து தர்மஸ்தலா. இங்கேருந்து தர்மஸ்தலா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. டோட்டலாக இந்த கர்நாடகாவில் இந்த கோயில் சுற்றுலா வந்தோன்னா இந்த குக்கே தர்மஸ்தலா இதெல்லாம் வந்தோன்னா இந்த கோயிலெலாம் கவர் பண்ணிட்டு தான் போவாங்க. எல்லா கோயிலும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கோயில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா கோயிலும் அன்னதானம் போடுவாங்க. இதுதான் அந்த விநாயகர், சௌதன்கா விநாயகர். நாம் இந்த விநாயகரை தரிசிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம தர்மஸ்தலா கிளம்பணும். நம்ம தர்மஸ்தலா போய் சேரும்போது மணி பார்த்திங்கன்னா நைட் 8:30 ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. சரின்னு சொல்லிட்டு 8:30 தர்மஸ்தலா ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே தேவஸ்தான ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு சரி மறுநாள் காலையில் போய் சாமி பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக சீக்கிரம் போய்டுவோம், 6 மணிக்கெலாம் போய்டுவோம். நைட்டே சாமி பார்த்துலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இல்லை, டைம் 8:30 ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட்டுட்டு சரி ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டோம். வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நாம் இப்போ நாளை காலையில் தர்மஸ்தலா கோயிலை பார்க்க போகிறோம். அந்த வீடியோ அடுத்து வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.